இப்போ நம்ம ஒரு கரண்டி தயிர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கணும். ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டு அதில் 3/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் வந்துட்டு கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம என்ன செய்யணும்னா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நமக்கு மோரில் இறங்கும். ஓகேவா? இப்போ உப்பு பதம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது உப்பு, அதனால் இன்னும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு கிளாஸில் மாற்றிடணும். அவ்வளோதான், நமக்கு நீர்மோர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த நீர்மோரை நான் குடிச்சு பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வாவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது சம்மருக்கு ரொம்ப இதமாக இருக்குது. இந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்.